புறாக்களின் ராஜாவாக இருந்தது சித்திரகிரீவன் என்ற புறா. மற்ற புறாக்களின் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தது சித்திரகிரீவன். எங்கு சென்றாலும் தன்னுடன் மற்ற புறாக்களையும் அழைத்துச் செல்வது சித்திரகிரீவனின் வழக்கம். உணவுக்காக பல காடுகளையும் ஊர்களையும் தாண்டிச் சென்றது புறா கூட்டம். வழியில் கிடைத்த தானியங்களை தங்களுக்கு உணவாக்கிக் கொண்டது. ஒரு நாள் ஒரு பெரிய காட்டின் வழியாக பறந்து கொண்டிருக்கும் போது ஓரிடத்தில் நிறைய தானியங்கள் இருப்பது சித்திரகிரீவனின் கண்ணில் பட்டது. தானியங்களை பார்த்த சித்திரகிரீவன் மற்ற புறாக்களோடு அந்த இடத்தில் தரையிறங்கியது. புறாக்களின் செயலை ஒரு காகம் மரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தது. புறாக்களின் தேவை நெல்மணிகள் என்பதை காகம் புரிந்து கொண்டது. அதை பார்த்த காகம் புறாக்களின் அருகில் சென்று சித்திரகிரீவனிடம் பேசியது. புறாக்களே, இந்த நெல்மணிகளை சாப்பிடவா இங்கு வந்தீர்கள்? வேண்டாம், ஒரு வேடன் உங்களை பிடிக்க வலை விரித்திருக்கிறான். காகம் சொல்வதை கேட்ட சித்திரகிரீவன் திமிரோடு காகத்தை பார்த்து, நான் சித்திரகிரீவன், புறாக்களின் ராஜா. நீண்ட தூரம் பறந்து நானும் என் படை வீரர்களும் இங்கு வந்திருக்கிறோம். நெல்மணிகளை நாங்கள் சாப்பிடத்தான் போகிறோம். இதை கேட்ட காகம் மீண்டும் தடுத்தது. ஆனால் புறாக்கள் தங்கள் முடிவிலிருந்து மாறவே இல்லை. காகம் சொன்னதை கேட்காத சித்திரகிரீவனும் மற்ற புறாக்களும் தானியங்களை சாப்பிட ஆரம்பித்தன. உடனே காகம் தன் மரத்திற்கு பறந்துவிட மேலிருந்து ஒரு வலை புறாக்களின் மீது விழுந்தது. அப்போதுதான் புறாக்கள் தங்களின் ஆபத்தை உணர்ந்தன. இதையெல்லாம் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த காகம் மீண்டும் சித்திரகிரீவனிடம் வந்தது. காகத்தை கண்ட சித்திரகிரீவன், மன்னித்துவிடு நண்பனே, உன் பேச்சை மதிக்காமல் போனதால்தான் எங்களுக்கு இந்த நிலை. இதிலிருந்து தப்பிக்க என்ன வழி? பேசிக்கொண்டிருக்க இது நேரமில்லை. தப்பிக்கும் வழியை பற்றி யோசிக்கலாம். எல்லோரும் முழு பலத்தையும் காட்டி ஒன்றாகச் சேர்ந்து வலையோடு பறக்க வேண்டும். வேடன் உடனே வந்திடுவான். வேகம், வேகம்! காகம் சொன்னதை கேட்ட புறாக்கள் ஒன்றாகச் சேர்ந்து முழு பலத்தையும் காட்டி பறக்க ஆரம்பித்தன. புறாக்களோடு சேர்ந்து வேடனின் வலையும் பறந்தது. புறாக்கள் பறந்து இறங்கியது புறாவின் நண்பனான எலியின் வீட்டில். எலியைக் கண்ட சித்திரகிரீவன், நண்பனே, நாங்கள் பெரிய ஆபத்தில் உள்ளோம். ஒரு வேடன் விரித்த வலையில் மாட்டிக்கொண்டோம். இந்த வலையை கடித்து நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும். புறாவின் பேச்சை கேட்ட எலி வலையை கடித்து வலையில் இருந்த புறாக்களை எல்லாம் காப்பாற்றிவிட்டது. பார்த்தீர்களா கர்வம் கொண்டவனுக்கு நேர்ந்த ஆபத்தை? என்ன இது, இந்த இடம் சுத்தமா மாறி போயிருக்கு. அவ வீடு இங்க தானே இருந்தது. ஒருவேளை வீட்டை மாத்திட்டு இருப்பாளோ? அதோ ஒரு வீடு, அங்க போய் விசாரிக்கலாம். அக்கா, நேத்து கண்ட கனவு எனக்கு கதையா சொல்றேன்னு சொன்னீங்களே, அதை இப்ப எனக்கு சொல்லுங்க. நான் கனவுல கண்டது ராட்சச. நீ கேட்டா பயந்துடுவ. ராட்சசனா? அது யாரு? 2 கண்ணும் பெரிய உதடும் தலையில கொம்பும் இருக்கிற ஒரு பயங்கரமானவன் தான் அந்த ராட்சசன். ராட்சசனுக்கு வால் இல்லையா? யாரு சொன்னா வால் இல்லைன்னு? பெரிய வாலும் 2 ரெக்கையும் இருக்கு அந்த ராட்சசனுக்கு. ராத்திரியில பதுங்கி பதுங்கி நடப்பான்.
எங்கேயாவது சத்தம் கேட்டா பறந்து போய் மரத்து மேல போய் உட்கார்ந்துருவான். பட 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 படன்னு. அக்கா யாரோ வந்திருக்காங்க. ராட்சசனா இருக்க போகுது. யாரு? என்ன வேணும்? கோழி அம்மாவோட வீடு எங்க இருக்குமா? நான் வழிய மறந்து போயிட்டேன். கொஞ்சம் உதவி செய்ய. கோழி அம்மாவுடைய வீடா? ஆமா ஆமா, கோழி அம்மாவோட வீடே தான். புத்திசாலி. நானு அவளோட தாத்தா செந்தில். அப்படியா? இங்க இருந்து நேரா போனா ஒரு அரச மரம் இருக்கு. அந்த அரச மரத்துக்கு பக்கத்துல ஒரு வழி வரும். அந்த வழிய போன போதும் கோழி அம்மா வீடு வந்துரும். கொஞ்ச நேரம் நடக்கணும். சரி சரி, ரொம்ப உதவி செஞ்சம்மா. ராட்சசன் போயிட்டா. ஏய் ராட்சசா! கொக்கர கொக்கர கோ கொக்கர 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 கோ கொக்கர கொக்கர கோ கொக்கர கொக்கர கோ. ரொம்ப அசதியாக இருக்கு. கொஞ்சம் ஓய்வு எடுப்போம். நல்ல காத்து. யார் இது புதுசா இருக்கு? இவரை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததில்ல. வழி தவறி வந்திருப்பாரு. என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? ஒரு வேலை பண்ணுவோமா? வா 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 சீக்கிரம். பசங்களா என்னடா பண்றீங்க? ஆமா, வழி மறந்து போச்சு. எப்பா டேய், கோழி அம்மா வீட்டுக்கு எப்படிப்பா போகணும்? இப்படியா அப்படியா? அதோ நேரா போங்க. இன்னும் நடக்கணுமா? ஹை மாம்பழம். ஐயோ எட்ட மாட்டேங்குதே. ஏன் மாம்பழம்? ஆஹா, மாம்பழம். அது கோழி அம்மா பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அது என்னோட மாம்பழம். அடே தம்பி, மரத்துல காய்க்கிறதெல்லாம் உன்னோடதுன்னு சொன்னா எப்படிப்பா? நான் பறிக்கும் போது கீழே விழுந்துருச்சு. என்ன பறிக்கும் போது கீழே விழுந்துருச்சு. இது காத்தடிச்சு விழுந்ததாக்கும். நான் இதை எடுத்துக்கிட்டு போறேன். இந்த தாத்தா சொல்ல சொல்ல கேட்க மாட்டாரு. யாரது? ஐயோ, காட்டு பூனை. அம்மா, ஐயோ ஐயோ, விழுந்துருச்சு, கால் உடஞ்சிருச்சு. முடியலையா? ஆமா, கிட்ட தூங்கிட்டான். அம்மா வரதுக்கு முன்னாடி திரும்பி வந்துடணும். நீ எங்க போற அப்போ? நான் என்னோட டப்பாவையும் கயிறையும் தேடி போயிட்டு இருக்கேன். அது எங்க போச்சு? அது ஒரு பெரிய கதை. அது நினைக்கும் போதே சிரிப்பு வருது. தப்பு பண்ணிட்டியா அப்போ? நீ அந்த தாத்தாவா இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. பாவம் அந்த தாத்தா காலையில என்கிட்ட வந்துதான் வழி கேட்டாரு. ஆனா உன்கிட்ட எப்படி வந்தாரு தெரியலையே. வா அப்போ நம்ம போய் தாத்தாவை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் போய் வீட்டுல விட்டுடலாம். வா. ஐயோ, யாராவது காப்பாத்துங்களேன், நான் மாட்டிக்கிட்டேன், என்னால முடியல. ஐயா சாமி, யாராவது காப்பாத்துங்க, சத்தம் யாராவது எங்கிருந்து வருது? காப்பாத்துங்க. வா அப்போ நாம போய் பார்க்கலாம். அச்சச்சோ தாத்தா.
தயவு செஞ்சு என்ன காப்பாத்தும்மா, என்னால் முடியலை, தலையெல்லாம் கிறுகிறுன்னு வருது. வா அப்போ. ஆமாம். தாத்தா நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அதை ஏன் கேட்குற அம்மா, அந்த வெட்டுக்கிளி பசங்க எனக்கு தப்பான வழியை காட்டிட்டாங்கம்மா. ஓஹோ, வாங்க தாத்தா, நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அது இந்த காலத்து பசங்களுக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. பரவாயில்ல, நான் பெரியவன் தானே, மன்னிச்சிட்டேன். இதை வாங்கிக்க. இந்த